தமிழச்சி எழுதியிருப்பார், எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது, கணவனை பார்த்தோ அண்ணனை பார்த்தோ பையனை பார்த்தோ கூட இருக்கிற எந்த ஆணும் பார்த்தோ அவள் சொல்கிறாள், தமிழச்சியின் கவிதை, எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்திக் கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வந்த மகனுக்கு இலை போட்டு சோறு பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களை போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். இத்தனைக்கும் பிறகு இவ்வளவு சொல்லியும் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் என்று எழுதியிருப்பார். எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல. சில பேர் சைலண்டா இருக்கிறாங்கன்னா டேஞ்சர்னு அர்த்தம்.